வகை 1 மற்றும் வகை 2 ஊட்டச்சத்துக்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியல் வகை 1 மற்றும் வகை 2 ஊட்டச்சத்துக்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை பற்றியதாகும். இப்போது தொடங்குவோம். உணவு நமக்கு ஆற்றலையும் ஊட்டச்சத்துக்களையும் தருகிறது. நமது உடலின் வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு ஊட்டச்சத்துக்கள் அவசியம். இந்த ஊட்டச்சத்துக்களில் சிலவற்றை நம் உடலால் உற்பத்தி செய்ய முடியாது. இத்தகைய ஊட்டச்சத்துக்கள் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மொத்தம் 40 அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உணவிலிருந்து பெறக்கூடியவை ஆகும். ஊட்டச்சத்து இல்லாத உணவிலிருந்து இந்த ஊட்டச்சத்துக்களை நாம் போதுமான அளவு பெற முடியாது. இத்தகைய உணவுகள் நிறைய எடுத்துக்கொண்டால் கூட பசியாற்ற மட்டுமே உதவும். இருப்பினும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களில் நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். இது மறைக்கப்பட்ட பசி என்று அழைக்கப்படுகிறது. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. வகை 1 ஊட்டச்சத்துக்கள் அல்லது செயல்பாட்டு ஊட்டச்சத்துக்கள், வகை 2 ஊட்டச்சத்துக்கள் அல்லது வளர்ச்சி ஊட்டச்சத்துக்கள். அயர்ன், கால்சியம், அயோடின் மற்றும் காப்பர் வகை 1 ஊட்டச்சத்துக்கள் ஆகும். மாங்கனீஸ், புளோரின் மற்றும் செலீனியம், வைட்டமின் பி, சி, ஏ, டி, இ மற்றும் கே வகை 1 ஊட்டச்சத்துக்கள் ஆகும். சல்பர், குளோரின் மற்றும் புரோட்டீன் அல்லது எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் வகை 2 ஊட்டச்சத்துக்கள் ஆகும். சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் ஜிங்க் ஆகியவையும் அதே குழுவை சேர்ந்தவை ஆகும். ஒமேகா 3 போன்ற அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் வகை 2 ஊட்டச்சத்துக்கள் ஆகும். வகை 1 மற்றும் வகை 2 ஊட்டச்சத்துக்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். திசுக்களில் நடக்கின்ற குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு வகை 1 ஊட்டச்சத்துக்கள் தேவை. எனவே அவை ஒரு குறிப்பிட்ட திசு அல்லது திசுக்களின் ஒரு குழுவில் குவிந்துள்ளன. கால்சியம் மற்றும் வைட்டமின் ஏவை உதாரணங்களாக எடுத்துக்கொள்வோம். வலுவான எலும்புகளுக்கு கால்சியம் தேவைப்படுகிறது. ஆரோக்கியமான கண்களுக்கு வைட்டமின் ஏ தேவைப்படுகிறது. இதற்கு மாறாக உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வகை 2 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அவை உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. எனவே அவை அனைத்து உடல் திசுக்களிலும் உள்ளன. வகை 1 மற்றும் வகை 2 ஊட்டச்சத்து குறைபாட்டினால் நம் உடல் எவ்வாறு பாதிப்படைகிறது என்று பார்ப்போம். வகை 1 ஊட்டச்சத்தின் குறைபாட்டினால் உடல் வளர்ச்சியில் பெரிய பாதிப்பு ஏற்படுவதில்லை. இந்த ஊட்டச்சத்தை உடலானது குறிப்பிட்ட திசுக்களிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. ஒரு உதாரணமாக கால்சியமை எடுத்துக்கொள்வோம். கால்சியம் குறைபாட்டின் போது எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியமை உடல் பயன்படுத்துகிறது. இதன் விளைவாக திசுக்களில் அந்த ஊட்டச்சத்தின் அளவு குறைகிறது. பின்னர் அந்த ஊட்டச்சத்தை சார்ந்துள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே அந்த நபர் நோய்வாய்ப்படுகிறார். நோய்வாய்ப்பட்ட நபர் குறைபாட்டின் ஒரு குறிப்பிட்ட அறிகுறியை வெளிப்படுத்துகிறார். 4 எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் இதை புரிந்து கொள்வோம். எலும்பு மெலிதல் மற்றும் எலும்பு முறிவுகள் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் ஆகியவை கால்சியம் குறைபாட்டின் அறிகுறிகள் ஆகும். அனீமியா என்பது அயன் குறைபாட்டின் அறிகுறியாகும். இரவு நேரத்தில் கண் பார்வையின்மை என்பது வைட்டமின் ஏ குறைபாட்டின் அறிகுறியாகும். ஹைப்போதைராய்டிசம் என்பது அயோடின் குறைபாட்டின் அறிகுறியாகும். மாறாக வகை 2 ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு ஒரே ஒரு அறிகுறி மட்டுமே உள்ளது. அந்த அறிகுறி வளர்ச்சி இன்மை என்று அழைக்கப்படுகிறது. வளர்ச்சி இன்மை என்பது 2 முக்கிய செயல்முறைகளின் வீதத்தை உடல் குறைக்கிறது என்பதாகும். ஒன்று, புதிய உயிரணுக்களை உருவாக்குதல் மற்றும் பழைய உயிரணுக்களை மாற்றுதல். உடலானது புதிய திசுக்களை உருவாக்குவதையும் அதன் வளர்ச்சியையும் நிறுத்திவிடுகிறது. இது குறைந்த உடல் எடை, குறுகிய உயரம் மற்றும் குறைந்த தசை எடையை விளைவிக்கிறது. நோய் எதிர்ப்பு அமைப்பு உட்பட உடலின் அனைத்து உயிரணுக்களும் பாதிக்கப்படுகின்றன. இது தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது. இறுதியில் இது மரணத்தை ஏற்படுத்தலாம். வகை 2 ஊட்டச்சத்துக்கள் உடலில் சேமிக்கப்படுவதில்லை. ஒரு குறைபாட்டில் உடலின் திசுக்கள் அல்லது தசைகள் தேய ஆரம்பிக்கலாம். இது உடலில் குறைபாடுள்ள வகை 2 ஊட்டச்சத்தை வெளியிடுகிறது. இந்த ஊட்டச்சத்து பின்னர் உடலின் மற்ற திசுக்களுக்கு பயன்படுத்தப்படும்.
திசுக்களின் தேய்மானம் அதிகரிக்கும் போது உயிரணுக்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் பசி குறைகிறது. திசுக்கள் தேய்ந்து உடலில் குறைபாடுள்ள ஊட்டச்சத்தை வழங்குகிறது. மேலும் இது திசுக்களில் இருந்து மற்ற அனைத்து வகை 2 ஊட்டச்சத்துக்களையும் வெளியிடுகிறது. இந்த ஊட்டச்சத்துக்கள் பின்னர் உடலில் இருந்து வெளியேற்றப்படுகின்றன. எனவே அனைத்து வகை 2 ஊட்டச்சத்துக்களும் வகை 2 ஊட்டச்சத்து குறைபாட்டில் வழங்கப்பட வேண்டும். வகை 1 ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்ய அனைத்து வகை 1 ஊட்டச்சத்துக்களும் தேவையில்லை. உடலில் குறைபாடுள்ள ஊட்டச்சத்துக்களை மட்டுமே கொடுத்து சிகிச்சை அளிக்க முடியும். அடுத்து தாய்ப்பாலில் இருந்து வகை 1 மற்றும் 2 ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பது பற்றி பார்ப்போம். தாய்ப்பால் வகை 2 ஊட்டச்சத்துக்களை நிலையான அளவில் கொண்டிருக்கிறது. தாய்க்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் அவற்றின் அளவு குறைவதில்லை. ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாயின் குழந்தை போதுமான தாய்ப்பாலின் மூலம் நன்றாக வளர முடியும். இதற்கு மாறாக தாய்ப்பாலில் உள்ள வகை 1 ஊட்டச்சத்துக்களின் அளவு நிலையானது அல்ல. இது தாய் உட்கொள்ளும் ஊட்டச்சத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல் மாறுபடும். வைட்டமின் டி-யை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். வைட்டமின் டி-யின் குறைபாடுள்ள தாயின் தாய்ப்பாலில் வைட்டமின் டி அளவு குறைவாக இருக்கும். அடுத்து வகை 1 மற்றும் வகை 2 ஊட்டச்சத்து குறைபாடுகளை கண்டறிவது பற்றி பார்ப்போம். வகை 1 ஊட்டச்சத்து குறைபாடு பொதுவாக 2 வழிகளில் கண்டறியப்படுகிறது. முதலில் குறைபாட்டின் தனித்துவமான அறிகுறிகள் கண்டறியப்படுகிறது. பின்னர் உடலில் உள்ள அந்த ஊட்டச்சத்தின் அளவு இரத்த பரிசோதனை மூலம் அளவிடப்படுகிறது. அயர்ன் மற்றும் அயோடினை எடுத்துக்காட்டுகளாக எடுத்துக்கொள்வோம். அயர்ன் குறைபாட்டில் வெளிரிய தோல் மற்றும் சோர்வு போன்றவை அறிகுறிகளாகும். உடலில் உள்ள ஹீமோகுளோபினின் அளவு இரத்த பரிசோதனையின் மூலம் அளவிடப்படுகிறது. அயோடின் குறைபாடு அதன் தனித்துவமான அறிகுறிகள் மற்றும் சோதனைகளால் கண்டறியப்படுகிறது. கழுத்தில் வீக்கம், எடை அதிகரிப்பு மற்றும் முடி உதிர்தல் போன்ற அறிகுறிகள் ஆகும். உடலில் அயோடின் மற்றும் தைராய்டு ஹார்மோன்களின் அளவு இரத்த பரிசோதனைகளால் அளவிடப்படுகின்றன. வகை 1 ஊட்டச்சத்து குறைபாடுகள் நன்கு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. வகை 1 ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன. அதற்குரிய ஊட்டச்சத்துக்களின் பரிந்துரைக்கப்பட்ட அளவை ஒருவர் உணவில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஊட்டச்சத்தை பெற கூடுதல் மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அயர்ன், வைட்டமின் சி மற்றும் ஃபாலிக் ஆசிடை கொண்ட மருந்துகள் பொதுவாக பரிந்துரைக்கப்படுகின்றன. குறைபாடு பொதுவாக உள்ள பகுதிகளில் வகை 1 ஊட்டச்சத்துக்களுடன் சேர்ந்து பலப்படுத்தப்படுகிறது. நன்கு அறியப்பட்ட எடுத்துக்காட்டு அயோடினுடன் கூடிய உப்பு. ஒரு தகுதி வாய்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் இந்த முறைகள் குறித்த வழிகாட்டுதலை வழங்க முடியும். வகை 2 ஊட்டச்சத்து குறைபாட்டை கண்டறிதல் மற்றும் சிகிச்சை செய்வது கடினம். எந்த ஒரு வகை 2 ஊட்டச்சத்து குறைபாட்டையும் கண்டறிய ஒரே வழி மட்டுமே உள்ளது. பின்வருவனவற்றை அளவிடுவதும் கண்காணிப்பதும் ஆகும். எடை, உயரம் மற்றும் மேல் கையின் நடுப்பகுதியின் சுற்றளவு. இருப்பினும் இது வளர்ச்சி இன்மையை கண்டறிய மட்டுமே உதவும். ஒவ்வொரு வகை 2 ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் வளர்ச்சி இன்மை ஏற்படுகிறது. உடலில் எந்த குறிப்பிட்ட ஊட்டச்சத்து குறைவாக உள்ளது என்பதை தீர்மானிப்பது கடினம். எனவே வகை 2 ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்ய அனைத்து வகை 2 ஊட்டச்சத்துக்களும் தேவை. அத்தகைய குறைபாட்டில் அனைத்து வகை 2 ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த உணவு கொடுக்கப்பட வேண்டும். முன்பு கொடுக்கப்பட்ட உணவின் அளவை மட்டுமே அதிகரிப்பது பலனளிக்காது. முன்பு கொடுக்கப்பட்ட உணவு உடலுக்கு வகை 2 ஊட்டச்சத்துக்களை வழங்க தவறிவிட்டது. உடலின் இயல்பான வளர்ச்சிக்கு உணவின் தரம் மாற்றப்பட வேண்டும். மேலும் வழிகாட்டுதலுக்கு தகுதியான ஊட்டச்சத்து நிபுணரை அணுகவும். வகை 1 மற்றும் வகை 2 நிறைந்த உணவுகள் குறித்து மற்ற டுட்டோரியல்களில் விளக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.